ஜாமிங் ஸ்டார்ட் பண்ணலாமா? நெஞ்சுக்குள்ள இடம் இருக்கு, அவ மட்டும் ஒழிய வெள்ள பொண்ணு தேடுது ஒரு காணாம போன எலிய, ஒரு காணாம போன எலிய. அவளை வேணான்னு நீ சொன்ன மச்சான் கரெக்டு, உன் கூட வாழணும்னு தந்தா மச்சான் உருட்டு, அவ தந்தா மச்சான் உருட்டு. ஏக்கரில் பொய்ய சொல்லி போன பேப்பரு கத்தி கப்பல் ஆன, தண்ணியில மூழ்கி போன கத்தி கப்பல் ஆன. டவுட 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 டவுட. ஹீ ஹாய்டா, ஷீ பிளாக்குடா, what can I do டா, please don't care டா. மாப்பிள்ள ஜோருடா, பொண்ணு போருடா, ஃப்ரெண்ட்ஸு வீருடா, மாமா ஃபயருடா. தேடி வந்து நின்ன ரூம் சர்வீஸ். குட் ஈவினிங் சார், சாரி டு டிஸ்டர்ப் யூ. டைம் க்ளோஸ் பண்ண போகிறோம். நீங்கள் கீழே வரீங்களா இல்லை ஃபுல் எடுத்துகிட்டு வரட்டுமா? இல்லை வேணாம். அந்த டயலாக் தான் டேக் மீ தேடி வந்து நின்ன நீ தேவையில்லைன்னு போன, நீ ஓடி வந்து நின்ன போது ஊனமாகி போன. தேடி வந்து நின்ன நீ தேவையில்லைன்னு போன, நீ ஓடி வந்து நின்ன போது ஊனமாகி போன. நான் ஊனமாகி போன, நான் ஊனமாகி போன. டவுட 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 டவுட. Cheers team. Cheers. அடுத்து என்ன ப்ரோ, ஹாரரா? பார்ப்போம். நோ இட்ஸ் டூ early. ஆனால் பண்ணால் ஹாரர் தான் பண்ணுறோம். மச்சான், நம்ம கதையோட பாட்டம் லைன் என்னாச்சு? ஆல்மோஸ்ட் டன் மச்சான். நாங்கள் 3 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு 3 கதை ரெடி பண்ணியிருக்கோம். ஹாரர் தானே? ஆமாம். நான் எந்த மாதிரி கதை எதிர்பார்க்குறேன்னு தெரியுமா? காஞ்சரிங் பார்த்துருக்கீங்கல்ல, அதில் பேஸ்ட் ஆன் ரியல் ஈவெண்ட்ஸ்னு இருக்கும். அந்த மாதிரி ஒரு கதை தான் எதிர்பார்க்குறேன். காட் இட் மச்சான். உன் ஸ்டோரி அதை பற்றி? ஹண்டிங் ஒயிட் மேன். புரியல. வேட்டையாடும் வெள்ளையன். அதாவது இந்த பிரிட்டிஷ் காலத்தில் நீல்கிரிஸில் பெஞ்ச் மார்க் அப்படிங்கிற ஒரு டீ எஸ்டேட்டை ரன் பண்ணிட்டு இருந்தார் ஒரு பிரிட்டிஷர். ஹூ வாஸ் மேட் அட் ஹண்டிங். அவருக்கு உறுதுணையாக இருந்தது சூசிங்கிற அவரோட ஹண்டிங் பார்ட்னர், ஒரு டால்மேஷன். இவங்க 2 பேரும் கழுதப்புலி, சிறுத்தை, காட்டுப்பன்னி இப்படி எல்லாம் வேட்டையாடினாங்க. ஆனால் அந்த வெள்ளையனுக்கே தெரியாது ஒரு நாள் அந்த சூசியை அவருக்கு கடைசி வேட்டையை அமையும். தெரியாமல் தான் பண்ண தப்புனால சூசியை இழந்த அந்த வெள்ளையன் அந்த கில்ட்டை தாங்க முடியாமல் ஒரு ஸ்கீசோஃப்ரீனியா பேஷண்ட்டாக மாறினார். அவரோட சூசி இருந்த வரைக்கும் எப்பேற்பட்ட மத யானையாக இருந்தாலும் வேட்டையாடிட முடியும்னு இருந்த அவர் கடைசியில் ஒரு பாம்பு கடிச்சு இறந்துட்டார். ஆனால் இன்றைக்கும் அவரோட உருவத்தை அந்த டீ எஸ்டேட்டில் பார்த்ததா பல பேர் பேசிக்கிறாங்க ராத்திரியில். மித்தா ரியல் ஸ்டோரியா? அப்படி அதை மித்துன்னு முழுசாக சொல்லிட முடியாது. ஒவ்வொரு மித்துக்குள்ளார ஒரு உண்மை பதிஞ்சிருக்கும்.
எப்படி இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரோட வீட்டுக்கு கீழே யாரோ ஒருத்தர் செத்து புதஞ்சு கிடக்கிற சான்சஸ் 30 to 40% இருக்கோ, அதே மாதிரி ஒவ்வொரு மித்துக்குள்ளேயும் உண்மை இருக்கிறதுக்கான சான்சஸ் 30 to 40% இருக்குது. கமான் கைஸ், வேர் இன் இன்ஸ்டாகிராம் வேர்ல்ட். பொண்ணுங்க அவங்களோட ஹிப் சைஸை பயோவில் போட்டிருக்காங்க. இஸ் தேர் எனி ஒன் இந்த டேபிள் வித் அ குட் கேட்ச் பாயிண்ட் ஸ்டோரி? ப்ரோ, என்கிட்ட ஒரு ஸ்டோரி இருக்குது, சொல்லவா? கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இது வந்து நான் ரஷ்யாவில் நடந்ததாக படித்தேன். ஓகே, யாக்குட்ஸ்னு ஒரு கோல்டஸ்டான சிட்டி இருக்குது. அங்கே வந்து ஃபெட்ரோ ஃபேமிலி இருக்காங்க. அவங்க வந்து அக்மட் ஃபெட்ரோ, டிமிட்ரி ஃபெட்ரோ. அவங்களுக்கு 2 கிட்ஸ் இருக்காங்க. இவங்க ஒரு சண்டே நைட்டு ஃபுல் பார்ட்டியாக சரக்கு அடித்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க டில் ஒரு 3 o'clock வரையும். அப்புறம் 3 o'clock மேலே தூங்கி முடிச்சு எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சோம்னா ஆஃபீஸுக்கு டைம் ஆயிடுச்சு. கடன்னு அக்மட் எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகி கோட் ஷூட்லாம் போட்டுட்டு கீழே இறங்கி வராரு. இறங்கி வந்தோன்னே அவங்க ஒய்ஃப் நிற்கிறாங்க. ஏங்க, ஆல்ரெடி ஆஃபீஸுக்கு லேட் ஆயிடுச்சு, ஸோ சீக்கிரம் கொண்டு போய் குழந்தைங்க வேறு ஸ்கூலுக்கு ஒன்று கிளம்புங்க அப்படின்னு சொன்னோன்னே அக்மட் அப்படியே ஷாக்காகி நிற்கிறாரு. டக்குன்னு அக்மட் ஃபோன் எடுத்து போலீஸுக்கு கால் பண்ணி, ஆஃபீஸர் யாருன்னு தெரியல, என் ஒய்ஃப்னு சொல்லிட்டு இங்கே வேறு யாரோ நிற்கிறாங்க, பட் ஆனால் அவங்க என் ஒய்ஃபே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃபீஸர் நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, பொறுமையாக இருங்க, நாங்கள் அங்கே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. ஆஃபீஸர்ஸ் அப்படியே இங்கே வராங்க. அப்படியே வந்து ப்ரூஃப்ஸ், இங்கே இருக்கிற ப்ரூஃப்ஸ்லாம் செக் பண்ணுறாங்க. செக் பண்ண உடனே இவங்க வந்து அக்மலோட ஒய்ஃப் தான் அப்படின்னு கன்ஃபர்மேஷன் பண்ணுறாங்க. பண்ணிட்டு போய் சொல்கிறாங்க அக்மட் கிட்ட. அக்மட் வந்து அக்செப்டே பண்ணல, இவங்க என் ஒய்ஃபே இல்லைன்னு சொல்கிறாங்க, ஃபேமிலியே இல்லைன்னு சொல்கிறான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸர் போயிட்டு டிமிட்ரி கிட்ட, சாரி தப்பாக நினச்சிக்காதீங்க, இந்த மாதிரி அவருக்கு ஏதோ மென்டலி ப்ராப்ளம் நினைக்கிறேன், ஸோ அதனால் சீக்கிரமாக கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்போது ஃபக்கிங் பேஸ்டர் அப்படின்னு ஒரு சத்தம். யாருன்னு பார்த்தா அக்மட் வந்து ஆஃபீஸர் திட்டாரு. ஆஃபீஸர் டென்ஷன் ஆகி கடகடன்னு வந்து கன் எடுத்து வாயில் வச்சு இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினேன், புல்லட்டாக மூளையில் இறக்கிறவன் அப்படின்னு சொல்கிறார். வாயிலிருந்து கன் எடுக்கிறார். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், உண்மையாக அவங்க ஃபேமிலியே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபேமிலி இல்லைன்னா அவங்க யார், அவங்க எங்கே, உன் ஃபேமிலியெல்லாம் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க ஆஃபீஸர். என் ஃபேமிலியை ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால ஆக்சிடெண்ட்டாக தான் நான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஃபேமிலியை கொண்டுட்டாங்கன்னு ஆஃபீஸர் டக்குன்னு பேக்கப்புக்கெல்லாம் கால் பண்ணி எல்லாத்தையும் வர சொல்கிறாங்க. வந்த உடனே அவங்க கொண்ட இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போய் தோன்றாங்க, கேமரா போகுது, மறுபடியும் சொல்கிறாங்க, கேமரா போகுது, பார்த்தாங்க. ஸோ என்னன்னு பார்த்தா தன்னோட ஃபேமிலியை தான் தான் கொண்டுட்டேனும், ஸோ அவன் கூட இருக்கிறவங்களாம் தன்னோட ஃபேமிலியே இல்லைன்னு அவன் கடைசி வரையும் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்போ வந்து அங்கே இருக்கிற ஃபேமிலிஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவனை கொண்டு போய் நீட்டாக ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க. இது எப்படி ப்ரோ இருக்குது? ப்ராசஸ் பண்ணுறேன். உன் கதை நல்லா இருக்கு, ஆனால் யோசிச்சு பாரு, இது ஹாரர் இல்லை, சைக்காலஜிக்கல் த்ரில்லர். ப்ரோ இப்படி பண்ணா கூட இருக்கிற ஒய்ஃபே பேயா இருந்தா அச்சா பேய் கதையா என்ன? எந்த ஒரு ஸ்டோரியையும் இன்ஸ்டண்ட்டாக சொல்லணும்னு பார்க்காத, டைம் எடுத்து யோசிச்சு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லப்பாரு, இன்ஸ்டண்ட்டாக சொல்லாத. இஸ் தேர் எனி ஒன் வித் அ குட் ஸ்டோரி? மச்சான், கதிர் அவன் ஊரில் நடந்தால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை சொன்னான், அதை கேட்கலாமா? நல்லாயிருக்கும். அப்படியா கதிர்? ஆமாண்ணா. எங்கே சொல்லு பார்ப்போம். நான் எங்கள் ஊர் சேலம் தான். ஓமலூர் பக்கத்தில் பூசாரிப்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்குது. அங்கே மூலக்கடையிலேருந்து வந்த ஒரு ஆசாரி எல்லாரும் மாதிரியும் தங்கம் வெள்ளி செய்யாமல் செம்பில் வந்து காப்பு தகடு இதெல்லாம் செஞ்சிட்டு இருந்தார். கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா தகடு செஞ்சதுனால என்னமோ அவரை செம்பாசாரின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போது 2004 செம்போட விலை உச்சக்கட்ட பீக்கில் இருந்தது. அப்போது யாரெல்லாம் செம்பை வந்து கம்மி ரேட்டுக்கு விற்றாங்களோ அவங்க நல்ல லாபம் பார்த்தாங்க. இப்போது ஏற்காடு பக்கத்தில் ஒரு ஆதிவாசி கூட்டம் இருந்தது. அந்த கூட்டத்தோட பழக்கம் என்னென்னா, செம்பில் செய்கிற காசு மாலையை அவங்க போட்டிருக்கிறது வந்து அவங்க ஒரு பழக்கமாக வச்சுருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலுமே செம்பில் செஞ்ச காசு மாலையோட அவங்கள புதைக்கிறதும் ஒரு வழக்கமாக வச்சுருந்தாங்க. இது தெரிஞ்சுக்கிட்ட செம்பாசாரி அந்த கூட்டத்தில் ஒருத்தர்கிட்ட பழகி காசுக்காக இறந்து போன உடம்புல இருந்து காசு மாலை எடுத்து தகடு செஞ்சு காப்பு செஞ்சு வித்துட்டு இருந்தார். நல்ல லாபம் பார்த்தார்.
இப்படி ஒரு நாள் இருக்கும்போது ஏன் நமக்கே எதுவுமே செய்யலை அப்படின்னு ஒரு தாட் இருந்தது. என்ன பண்ணார், கடைசியாக இறந்து போன ஒரு பொண்ணோட காசு மாலையை எடுத்து அந்த செம்பை உருக்கி அவருக்கு ஒரு காப்பு செஞ்சுக்கிட்டார். அந்த காப்பை போட்டுட்டுலேருந்து என்னமோ தெரியல, யாரோ ராத்திரி ஒரு பொண்ணு மூளையில் உட்காந்து அழுகிற மாதிரியும் கதற மாதிரியும் ஒப்பாரி வைக்கிற மாதிரி நிறைய அமானுஷம் அவரை சுற்றி நடக்க ஆரம்பிச்சது. தன்னை சுற்றி நடக்கிறது எல்லாமே எது உண்மை, எது பொய், எது கனவு, எது நிஜம், இது எதுவுமே தெரியாமல் பைத்தியமான செம்பாசாரி தான் செஞ்ச காப்பு தகடு இது எல்லாமே கோயில் குளத்தில் தூக்கி போட்டு வீட்டில் ஃபேனில் தூக்கு மாட்டி செத்துட்டார். இந்த நியூஸ் நான் 8th 9th படிக்கும்போது எங்கள் ஊரில் இதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. சூப்பர்ரா, we are going to make this happen. சுத்தம். நான் நல்ல சகுனம். இப்படி தான் இளையராஜா ஃபஸ்ட் டைம் மியூசிக் பண்ணும்போது. நிறுத்து. இளையராஜா இந்த இடத்துக்கு வர்றதுக்கு என்ன பண்ணார் எல்லாருக்கும் தெரியும். இந்த டைலாக் சொல்கிறதுக்கு நீ என்ன பண்ண? இறந்து போனவங்க உடம்புல இருந்து காசு மாலையை எடுக்கிறதும், யாரோ ஒரு பொண்ணு மூலையில் உட்காந்து கதற மாதிரியும் அழுகிற மாதிரியும் ஒப்பாரி வைக்கிற மாதிரியும் தான் செஞ்ச காப்பு தகுதி இது எல்லாமே கோயில் குளத்தில் தூக்கி போட்டுட்டு ஃபேனில் தூக்கு மாட்டி செத்துட்டார். ஹலோ ஹலோ ரிசப்ஷன். ரூம் சர்வீஸா? எஸ் சார். 386. 4 பேருக்கு மட்டும் ஃபுட் எடுத்துகிட்டு வரீங்களா? ஷோர் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ரூம் திறந்தா இருக்கு. சார் 2 வச்சுக்கணும். சார் வேறு ஏதாச்சும் எனிதிங் எல்ஸ்? இல்லை வேணாம். தேங்க்யூ சார். ஏய் சார் எங்கே போகிற? எல்லாருக்கும் வச்சுட்டு போ. சாரி சார், புரியல. எல்லாத்துக்கும் வச்சுட்டு போப்பா. இங்கே வந்து சாம்பார் ஊற்று போதும். வேறு ஏதாச்சும்? வேறு எது வேணாம். டோர் லாக் பண்ணிட்டு போயிடு. என் ஃபேமிலியை ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால ஆக்சிடெண்ட்டாக தான் நான் கொண்டுட்டேன்.
தெரியாமல் தான் பண்ண தப்புனால சூசியை இழந்த அந்த வெள்ளையன் அந்த கில்ட்டை தாங்க முடியாமல் ஒரு ஸ்கீசோஃப்ரீனியா பேஷண்ட்டாக மாறினார். தன்னை சுற்றி நடக்கிறது எல்லாமே எது உண்மை, எது பொய், எது கனவு, எது நிஜம், இது எதுவுமே தெரியாமல் பைத்தியமான சிம்பாசாரி டைன் க்ளோஸ் பண்ண போகிறோம். நீங்கள் கீழே வரீங்களா இல்லை ஃபுட் எடுத்துகிட்டு வரட்டுமா? இல்லை வேணாம். ஓகே சார். சார் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. எங்கே மர்மகதைகள் டைரக்டரா நீங்கள்? ஆமாம். உங்கள் பேர் சார்?